வெல்கம் டு மாஸ்க் சேனல். சொந்தங்களே எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மாங்காய் சீசனில் மாங்காய் கிடைக்கும்போது நம்ம இந்தமாரி செஞ்சுக்கலாம். வெயில் காலத்தில் மாங்காய் கிடைக்கும். அப்போ நீங்கள் பச்சை மாங்காய் வாங்கி இந்தமாரி செஞ்சு வச்சுட்டிங்கன்னா ஒரு வருஷமானாலும் கெடாது. எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள். ஒரு பெரிய சைஸ் மாங்காய் எடுத்துருக்குறேன். அதில் நான் பாதி தான் போட போகிறேன், முழுசாக போட போகிறதில்ல. இந்தமாரி தோல் சீவிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு வச்சிட்டிங்கன்னா குழந்தைகளுக்கு வருஷமானாலும் கெடாது. நிறையா மாங்காய் கிடைக்கும்போது நிறையா வாங்கி நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க. நான் மறுபடியும் செய்வேன். வீடியோக்காக கொஞ்சம் செஞ்சு காமிக்கிறேன். பாருங்க, நீளமாக கட் பண்ணிவிட்டு பெருசாக இருக்கிறதுனால சின்ன சின்னதாக ஒரு விரல் சைஸ்க்கு கட் பண்ணிக்கலாம். இது சிம்பிளாக செய்யக்கூடியது தான். இந்தமாரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 2 டம்ளர் தண்ணி காய வச்சு ஒரு பாத்திரத்தில் கட் பண்ண மாங்காயை நம்ம உள்ளே போட்டுக்கலாம். உள்ளே போட்டு ஒரு 2-3 நிமிஷம் வெந்தால் போதும். நிறையா நேரம் வேக விடாதீங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் வெந்தால் போதும். இந்தமாரி கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்த்தா தெரியும், பாதி வெந்திருக்கும். வெந்துருச்சுப்பா. நம்ம இதை அரைச்சி எடுத்துடலாம். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. உடனே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம கேட்குறதெல்லாம் ஒரு சப்ஸ்கிரைப் தான். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வரும். அது கொஞ்சம் சர்க்கரை ஒரு 50 கிராமுக்கு நான் போட்டிருக்கிறேன். சர்க்கரை அரைச்சி எடுத்து தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம், அப்படியே எடுத்து வச்சிடலாம். 2 நாள் ஃபுல்லாக ஊறணுங்க. சர்க்கரை தண்ணியிலேயே ஊறணும். பாருங்க, நல்லா ஊறிடுச்சு. நம்ம அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஈஸியாக செஞ்சிடலாங்க இது. நிறைய மாங்காய் கிடைக்கும் போது இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும், நம்மளுக்கே ரொம்ப பிடிக்கும். தண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்க. புளிப்பும் இனிப்புமாக தான் இருக்கும். நீங்கள் இதுலேயே கொஞ்சம் தண்ணி கலக்கி ஜூஸ் மாரி குடிச்சிக்கலாம். சர்க்கரை இது எலுமிச்சம்பழமெல்லாம் போட வேண்டியதில்லை, அப்படியே குடிச்சிக்கோங்க. நாங்கள் குடிச்சிட்டோம் அப்படியே. பாருங்க, மாங்காய் ஒரு 2 நாள் 3 நாள் நல்லா வெயிலில் காயணும். நல்ல வெயிலாக இருக்குது அந்த டைம் போட்டது. நல்லா காஞ்சிருச்சு. இதை எடுத்து வச்சிங்கன்னா வருஷமானாலும் அப்படியே இருக்கும். குழந்தைய கேட்கும்போது நீங்கள் ஒவ்வொன்றா எடுத்து கொடுத்துக்கலாம். இது மேங்கோ பார் மிட்டாய் மாதிரி நல்லாயிருக்கும். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.